சினிமா சினிமா தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். இந்த வீடியோல புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு. ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க. என்னடா மூஞ்சிய பாக்குற என்ன அவினேஷ் என்கிற ஹரிகிருஷ்ணன். நானே சொல்லிடுறேன். நான் அவினேஷ், இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸ். இவர் மட்டும் காலேஜ் மேட், என்னோட காலேஜ் மேட். சினிமான்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த உலக சினிமாவே நம்ம கோகுல் தான். அவர் கமலஹாசன் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. தம்பி தம்பி வேணாம்பா வேணாம்பா, எதுக்கு இதெல்லாம்? அதான் ரெண்டாவது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது சொல்ல முடியாத விஷயத்துன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு புரியாது, அப்புறம் புரியும். ஒரு சோசியல் இஷ்யூவா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே சடனா வந்து இப்ப நீ சொல்ற டேய் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, என்ன ரியாக்ட் பண்ணுவ? ஐயோ என்ன ரியாக்ட் பண்ண? ஒரு மெயின் கேரக்டர் வச்சு சரி இப்போ வந்து ஒருத்தனை கொன்னாங்கல்ல, அடிச்சு கொன்னாங்க. இதே மாதிரி இந்த கர்ணன் படத்துல ரியல் லைஃப் பேஸ் அது ஸ்டோரியா சொன்னப்ப நியூஸா போட்டப்ப ஏதாச்சும் இம்பாக்ட் ஆச்சா? ரொம்ப இல்ல, அதே இது வந்து ஒரு கேரக்டரோட எமர்ஜ் பண்ணி சில பல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மாதிரி வச்சு அதை ஒரு ஸ்டோரியா எடுத்து அதை விஷுவலைஸ் பண்ணி காட்டுறப்ப அது இம்பாக்ட் ஆகும். ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அந்த மாதிரி இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ஒண்ணு கன்வே பண்ண முடியும்னா நீ சொல்லு. என்கிட்ட சினிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சினிமா வந்து பொழுதுபோக்கா பாக்குறாங்க. சினிமா பாக்குறதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் லைஃப்ல ஒரு அங்கமா நான் நினைக்கிறேன் சினிமாவை. ஏன்னா நம்ம என்னமோ நினைச்சு ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சோம். லாக்டவுன்ல தான் நான் அதிகமான படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே அந்த படம் பார்த்து எனக்கு அந்த சினிமான்றது வந்து நான் ரொம்ப கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சீரீஸ்னாலும் சரி, மூவிஸ்னாலும் சரி, ஏன் இப்பெல்லாம் நான் அனிம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பார்க்க ஆரம்பிச்சு நிறைய ஐடியாஸ் வருது மைண்ட்ல. ஒரு விஷயத்த பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இடத்துல மாறி இருக்கு சினிமானால. இந்த சினிமா வச்சு நான் ஒரு பேஜே ஓபன் பண்ணி அதையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யதார்த்தமா ஒன்று ஆரம்பிச்சதுல வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சது வந்து நான் அதிகமா படத்தை கன்சியூம் பண்ணி ஒரு நிறைய ஹோல்சமான விஷயம் எனக்கு சினிமா மூலியமா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வே ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சினிமானால அப்படின்னு சொல்லலாம். வந்து சினிமானா எப்படின்னா, புரோட்டா கடைனாலே மாறான் புரோட்டா கடைன்ற மாதிரி சினிமானாலே கோகுல் தான். சினிமா வந்து ஒரு அங்கமாலாம் பாக்குறதுல, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் தான் நான் பாக்குறேன். இவன மாதிரி ஃபுல் டைமா பாக்குறது, இதுக்குன்னே டைம் ஒதுக்கி பாக்குறது, அந்த மாதிரிலாம் டைப் இல்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஃப்ரீயா இருக்கப்ப பாக்குறோமா இந்த மாதிரி. நீ வந்து உன் வாழ்க்கையில சினிமா வந்து நீ எப்படி பாக்குற? சினிமான சொன்னா உனக்கு என்ன தோணுது? சினிமா வந்து இப்ப எப்படின்னா பண்ணக்கூடாது. இப்ப வந்து ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய சக்தி வந்து சினிமாக்கு தான் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப ஜெய்பீம் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் சார் வந்து ஒரு சில விஷயம் மாத்தினாரு. இந்த இல்லாதவங்கள பாட்டா வச்சுக்கிட்டாரு. அந்த சினிமா வரலன்னா ஆக்சுவலா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு அந்த படம் வரலன்னா. ஸோ ஒரு இடத்துல ஒரு பண்ணா இந்த விஷயம் மாறுதுன்னா அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இது வந்து உதவுது சினிமா கண்டிப்பா. இது வந்து சீரியஸா ஒரு விஷயத்துல சொல்லலாம். இதே ஜாலியானா இப்ப வருத்தமா ஒருத்தன் உட்காந்துருக்கான், இந்த சினிமா பார்த்தா அவனுக்கு மனசு மாறுது ஃபுல்லா. அப்படி அந்த மாதிரி கண்டென்ட்லாம் அப்படியும் நிறைய இருக்கு. அதாவது பொழுதுபோக்க தாண்டியும் ஒரு, அது எப்படி சொல்லலாம், பொழுதுபோக்க தாண்டியும் ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கையோட முக்கியமானதாகவும் ஒரு அங்கமாவும் சினிமா வந்து மாறுறது. அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கும், இல்ல தேவையில்லாம் லூஸ் வேலையை பார்த்திருப்போம். இப்ப இந்த படம் பார்த்தனால இதை நான் பண்ணக்கூடாது, இதை நான் தப்பா பண்ணிருக்கேன், இல்ல ஒருத்தனை பேடா ட்ரீட் பண்ணிருக்கேன், இல்ல நான் ஏதாவது எவ்வளவு வேலை பார்த்து இதை பார்த்து நான் பண்ணாம இருந்தேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது ஓகே தான் ப்ரோ. இப்ப யோசிப்போம் இந்த மாதிரி சொல்றது கரெக்ட் தான், மாத்தலாம்ட்டு. ஆனா அந்த தாக்கம் எவ்வளவு நேரம் இருக்கும்னா ஒரு 2 மணி நேரம் இருக்குமா தேட்டர் விட்டு வெளியே வந்து.
அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்துட்டு டக்குனு அப்படியே வெளியே போவோம், டக்குனு அங்க வேற நடக்கும். ஐயோ இது பண்ணணுமா அப்படி யோசிப்போம். சரி இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கரெக்டான விஷயம் நீங்க சொன்னது. மெய்யழகன் படம் பார்த்தோம். ஆ. எத்தனை இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் மெய்யழகன் படம் மோஸ்ட்லி பிடிச்சிருக்கும். கரெக்ட் தானே? அதுல வந்து அந்த பீர் குடிச்சிட்டு பேசுறது வந்து ஜஸ்ட் எல்லாருமே எப்ப இருந்தோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயம் வந்து இது இப்படி இருக்குன்றத காட்டினால இப்ப எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹோமிஸ் கூட வெளில போயிட்டு ஹோல்சமா இருக்கலாம். இது வந்து எப்பயுமே லாங் டேர்மா பண்றதா ஒரு ஞாபகம் வருதுல. ஆமா இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம நார்மலா பண்ண விஷயமே இது ஹோல்சமா இருக்குன்றது வந்து தெரிய வந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்ப மெய்யழகன்லாம் பாக்குறப்ப ஒரு சில சீன்லாம் கனெக்ட் ஆயிருக்கும் நமக்கு. இந்த வீடு சீனு, இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு போறப்ப அவன் அழுகிறது, எப்படி இதெல்லாம் புரிஞ்சுட்டு போறோமே, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நடந்திருக்கு. மாற்றம் அந்த மாதிரிலாம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் மெய்யழகன் பார்க்கல. மனசே இல்லடா நீ. மெய்யழகன் பார்க்காம இருக்காங்க இவன மாதிரி. அதெல்லாம் ஒரு அதான் பயங்கரமான மூவி. பசங்க கனெக்ட் ஆகும். பசங்களா இருந்தா எனக்கு பாக்கணும்னு ஆசை. அது ஒரு மாதிரி ஸ்லோவா போகுமா, நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன் அந்த மாதிரி. யாரு ப்ரோ சொன்னா ஸ்லோவா போகும்? இல்ல ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து சும்மா பார்த்தேன் ஒரு மாதிரி. சரி தாக்கத்தை நீ சொல்லு. அதுக்கு பதில் நீயே சொல்லு. என்ன உனக்கு என்ன? நான் சொல்றேன்டா. அதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி தான், எல்லாரோட வாழ்க்கையில ஒரு அருண் இருந்திருப்பான்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோ முடிக்காது, என்ன எடுத்தது லவர் படத்துல வந்தாரு. லாஸ்ட் வீடியோல நம்ம பேசின மாதிரி அதான் நம்ம அந்த லாஸ்ட் வீடியோல நேற்று பேசணும்ல, அந்த மாதிரிதான் அந்த எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு அந்த அருண்ற ஒரு இது வந்து பார்ட் டைம் ஆச்சு இருந்திருப்போன்றது வந்து ஒரு ஆளையோ ஒரு பர்சனையோ யாரையோ ஒரு ஆளை பேடா ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டி ஆகி இந்த அளவுக்கு நம்ம கேவலமான ஆளா இருந்திருக்கோமோ நினைச்சு ஃபீல் பண்ணவங்க வந்து கொஞ்சம் மாறிக்க ட்ரை பண்ணதும் அந்த மாதிரி. இல்ல நீ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம இது நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும், இல்ல பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சது? பார்த்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் எல்லாத்துக்குமே ஒரு தாக்கம் வைக்கும் சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டு எனக்கு நான் 3 மணி நேரம் 3 நாள் இருந்தேன். 3 நாள் இருந்தியா? கண்டிப்பா தான் வெளியே ஆகணும். இல்ல அந்த 3 நாள் என்ன பண்ண நீ? வீட்டுக்குள்ள அடிச்சியா? வாய்ஸ் அடிச்சா கேட்டேன். ப்ரொடக்டிவா என்ன லாக்டவுன் டைம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ப்ரொடக்டிவா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 3 நாள் தாண்டிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம எனக்கு தெரிஞ்சு 3 நாள் தாண்டிடுச்சு. நம்ம எப்பயும் போல தெரிஞ்சு back to normal life அந்த மாதிரி போயிடணும். சார்பட்டா பரம்பரைன்னு சொல்லி மைண்ட வேற எங்கேயும் கூட்டு போயிட்டான்டா அந்த படத்தை வந்து. அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்ப டான்ஸ் ஆட வேலை அது மண்டலம் வந்து போகுது. ஏப்பா ஏண்டா சும்மா இருங்கடா. எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி ஆடுவாப்ல. ரியாலிட்டி வந்து இந்த எஸ்எஸ்பி அந்த மாதிரிதான் ஆடுவாங்க. அந்த பாட்டு காட்ட மாட்டியா? உன் பாட்டு காட்டிக்கிட்டு இருப்பாரு. சமுத்திரகனி படம் வந்துச்சு. சமுத்திரகனி படம் திருமாணிக்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து லாயல்ட்டின்னு சொல்ல முடியாது. அந்த படத்துல வந்து அந்த படத்துல ஒன்லைன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து சமுத்திரகனி வந்து இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவரா இருப்பாரு. லாட்டரி டிக்கெட் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கடை போட்டுருப்பாங்களா கேரளா சைடு, இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து யாரோ ஒரு வயசானவர் வந்து லாட்டரி வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த லாட்டரி காசு எடுக்கிறாரு, காசு இருக்காது. அந்த லாட்டரி வந்து இந்த வச்சிருப்பா, நான் 4 பேரும் உன்னை பாக்குறப்ப காசு கொடுக்குறேன்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லிட்டு போயிருவாரு. சரி இந்த இது இவருக்கு எடுத்து வைப்போம், அவர் எடுத்து வச்சுட்டு பார்த்தா அந்த நம்பருக்கு லாட்டரி விழுந்துரும் படத்துல. அந்த லாட்டரியை வந்து அவன் சமுத்திரகனி நினைச்சிருந்தா அது நான் தான் வாங்கினேன்னு சொல்லி அவர் அந்த காசை கிளைம் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா அந்த படத்துல வந்து அட்ரஸ் தெரியாத ஆள் தெரியாத அவர் பார்க்க மட்டும் செஞ்சிருப்பாரு, ஊர் பேர் மட்டும் தான் தெரியும். இவர் அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து அவரை போய் ரீச் ஆனாரான்றத வந்து அவர் போய் ரீச் ஆகி கொடுத்துருவாரு. அதுல வந்து அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருளோ ஒரு இதோ வந்து தட் பிலாங்ஸ் டு அவங்க ஒருத்தவங்களுக்கு பர்சனுக்குன்னா அதை கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, நம்ம நினைச்சா அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது யாருமே அவருக்கே தெரிய போறதில்ல. அவருக்கு அந்த லாட்டரி நம்பர் கூட ஞாபகம் இருக்கு. இவர் போய் கொடுக்குறப்ப அது அந்த ஹோல்சமான சீன் வந்து எனக்கு என்னன்னா, நமக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல. நம்ம யார் பர்சையும் கீழே வந்து எடுத்து வச்சுக்கிட்டது இல்ல. சப்போஸ் இனிமே யாராவது நம்ம கிட்ட சீரியஸா சொல்லு இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து நம்ம சப்போஸ் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப மேபி நம்மளும் அந்த மாதிரி
திங்க் பண்ணி நம்மளும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும்ன்றத வந்து நான் யோசிச்சுக்கிட்டேன். மேபி நம்ம கிட்ட சப்போஸ் பர்ஸை யாரோ பஸ்ல யாரோ விட்டுட்டு போறாங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கோம்னா அந்த பர்ஸை எடுத்து அமுக்கி வச்சுக்காம அவங்க அவங்க வர அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்றோமோ இல்லையோ அதை எங்க போய் கொடுக்கணும்ன்றத அந்த திங்கோ ஏதோ ஒரு விஷயமோ அதை போய் அவங்க சப்போஸ் அவங்களோட சேர்க்க முடியாட்டி பக்கத்துல எந்த ஒரு இடம் அந்த போலீஸ் ஸ்டேஷனோ சம்திங் எங்க போய் கொடுத்தா சேஃபா இருக்கும் தெரியுதோ அங்க கொடுத்து அதோட மாத்தி விடுற மாதிரி. அதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இனிமேல் அந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும்ன்ற மாதிரி. எனக்கு வந்து பர்சனலா இம்பாக்ட் ஆன மூவின்னு ஒண்ணு இருக்கு, அனிமே இருக்கு. அனிமேல சீரிஸ் வின்லாண்ட் சாகான ஒரு சீரிஸ் பாத்துறீங்களா? கோட்டடான அனிமே, யாருக்குமே பார்க்க மாட்டானுங்க. நருட்டோ தொங்குவானுங்க, இந்த மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சீரியஸாவே. அதுல எப்படின்னா அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சின்ன பையனா இருக்கப்போ வந்து அவங்க அப்பா வந்து கொன்றுவானுங்க, இவன் கண்ணு முன்னாடியே கொன்றுவானுங்க. அது அந்த அப்போ எப்படின்னா அந்த பிசி அந்த மாதிரி இருக்கும், அந்த வார் பீரியட்ல வைக்கிங்ஸ் அவங்களா இருக்கிறப்ப கொன்றுவானுங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜரு, அவனே வந்து சொல்லுவான், நான் அந்த மாதிரி கேவலமா வந்து மற்றவங்களை கொல்றத வந்து ஜாபா வச்சுக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டு, அது தப்பு. உண்மையான வாரியருக்கு வந்து இந்த மாதிரி கத்தி எதுவுமே தேவையில்ல, உண்மையான வாரன்னா பீஸ், மென்டல் பீஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவான், நிறைய சொல்லியிருப்பான் பிளாஸ்டிக், நல்லா இருக்கும். இவன் என்ன பண்ணி உங்க அப்பாவை கொல்லவும் இவன் வந்து ஒரு ரேஜ்ல போயிட்டு கொன்னவே முன்னாடியே சுத்திட்டு இருப்பான். எப்படின்னா டூவல் போட்டு கொள்ளணும், நேருக்கு நேரம் நின்று சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான வழியில தான் கொள்ளுவேன், நீ எப்படி ஏமாத்தியோ அந்த மாதிரி ஏமாத்தாம எப்படி வந்து நீ அரேஞ்ச் பண்ணியோ நான் வந்து டேரக்டா அவனை சண்டை போட்டு நான் சாவடிப்பேன்ற மாதிரி அப்படியே போவான். வளர்ந்துருவான் அவன், அவனுக்கு ஒரு 12-13 ஆகிறப்ப நல்லா வளர்ந்துருவான். வளர்ந்து அந்த நல்லா எல்லா வாரிலையும் போயிட்டு எல்லாரையும் கொண்டு விட்டு இருப்பான். இல்லைன்னா அந்த ஒரு இன்னொருத்தர் இருப்பான், அந்த கேரக்டரை வந்து கொல்றதுக்காண்டி தான் ஃபுல் மோட்டிவாவே இருக்கும். அந்த கேரக்டர் என்ன பண்ணிடுவான், இன்னொருத்தையும் கொண்டுருவான். இவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது, போச்சுரா அப்படின்ட்டு உட்காந்துருவான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எம்டி ஆயிடுவான், ஃபுல்லாவே எம்டி ஆயிடுவான். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இதில் ஸ்லேவா இருப்பான், ரியலைசேஷன் வரும், பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு இனிமே யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாருமே எனக்கு எனிமீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அது இப்போ 2000 முடிச்சிருக்காங்க. மாங்கா படிக்க ஆரம்பிச்சேன், அதுல இருந்து நல்லா அப்படியே ஒரு தரமான அனிமே. அதுல இருந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்து புள்ளி பண்றது, ஹராஸ் பண்றது, இதெல்லாம் வந்து எல்லாருமே காமனா பண்ணிருப்பாங்க. பாடி ஷேமிங்ல இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ உனக்கு என்ன சொட்ட விழுக போகுது அப்படின்னா விழுகதான் செய்ய, என்ன பண்ண முடியும்? விழுகதான் செய்ய, என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணிக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சார்பேட்டா பரம்பரை நல்லா பீக்கு போயிட்டு அவனை அடிச்சு டவுன்ஃபால் ஆக்கிடுவானுங்க. அந்த டவுன்ஃபால்லே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி கம்பேக் கொடுக்குறப்ப அவனுக்கு கம்பேக் கொடுப்பானே தெரியாது, கூட இருக்கவே நம்ப மாட்டான், வீட்லயே அடிப்பாங்க போடா சாப்பிடும் அப்படின்னு. கடைசியில் ஏறி வந்த உடனே சூப்பர்ப்பா வீட்டை எல்லாம் சப்போர்ட் பண்ணி வரப்ப அது ஒரு ஹோல்சமா இருக்கும், ஒரு மோட்டிவேட்டர் ஆகும். நானும் அதை பார்த்து பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் போன மாசம் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். நான் இந்த மாசம் கொஞ்சம் பினான்சியலா ஸ்டேபிள் ஆகல, பாக்ஸிங் கிளாஸ் போட வேண்டியதாயிடுச்சு. யாரா ஸ்பான்சர் இருந்தா பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு வந்து ரேஜிங் புல் அது பாத்திருக்கியா? அதுவும் ஷார்பேட்டா மாதிரி தான், பாக்ஸிங் தான். பயங்கரமான மூவி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது இந்த மாதிரி ஷார்பேட்டா பாக்ஸிங் அப்பெல்லாம் எனக்கு அது பாக்ஸிங் தோணல, நம்ம இதே ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட். எனக்கு இன்னும் ஒரு அந்த இம்பாக்ட் லாஸ்டா பார்த்த F1 பயங்கரமான மூவி, நல்ல படம், செதுக்கிட்டாப்புல போய். தமிழ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மெய்யழகன் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த 4 மூவி தான் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ண போறேன்னா, இப்ப நீ வந்து ஒரு நிறைய படம் பார்த்துருக்கீங்க. அந்த படத்துல உன்னோட லைஃப் வந்து போர்ட்ரேட் பண்ண, ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, நீ வந்து அதுல அப்படி வாழ்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீ ஏதாச்சும் ஒரு படம் ஃபீல் பண்ணிருக்க? அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. இப்ப அதிகமா நான் தமிழ் படம் நிறைய படம் பார்த்திருக்கேன், ஆனா எனக்கு அதிகமா பிடிச்சது வந்து இந்த ஃபாரின் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எப்படின்னா அந்த நான் இங்கிலீஷ்ல வந்து ரொமான்ஸ் காமெடி மூவிஸ் நிறைய பார்ப்பேன். அதுல வந்து இந்த ஹாலிடேட்னு ஒரு படம் இருக்கும், ஹாலிடேட். அப்புறம் ஹிட்மேன் ஒரு படம் வந்துச்சு, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்துச்சு. அந்த படத்துல வந்து என்னன்னா அவன் ஒரு நார்மலான ஒரு போலீஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏதோ ஒரு நார்மலான வேலை பார்த்துட்டு இருப்பான். அதாவது எப்படின்னா அந்த ஒரு சிஐடி இருக்கானா, அந்த ஒரு கேங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுல ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம்னு பாக்குறப்ப வந்து அவங்க வந்து கூலி படமா நடிப்பாங்க. இப்ப நீ வந்து ஒரு ஆளை போட்டு தொல்லணும்ன்ற வந்து நீ என்கிட்ட அப்ரோச் பண்ணுவேன், சொல்றது கேளு, என்கிட்ட வந்து நீ அப்ரோச் பண்ணுவேன். அப்ரோச் பண்றப்ப நான் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் நடிச்சு
ஆமா அவனை போட்டலாம் எப்படி போட்டுருவான் அவனை அப்படி கொள்ளுவோன்னு சொல்லி உனக்கு நான் மைண்ட் ஆகி உன்னை இது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்ல நான் அப்படியே கேதர் பண்ணி மைக் வச்சுக்குவேன். நீ பேசலாம் வச்சுட்டு நீ வந்து அட்டெம்ப்ட் மர்டர் பண்றதுக்கு பிளான் பண்றேன்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை வந்து ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணும் அந்த படத்துல, ஒரு ஆளை போட்டு தள்ளணும்னு சொல்லி. அப்போ வந்து இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிரும், அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி டேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ள நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. அந்த படம் பாரு நல்லா ஒரு ஹோல்சமா காமெடியா, அங்கங்க ரொமான்ஸ், அங்கங்க ஃபைட்ஸ், நல்லா செமையா இருக்கும், காமெடியா இருக்கும்.